இந்த உலகத்துல நம்ம செய்யாமலேயே நம்ம வாழ்க்கைய சுமக்கிற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? அதுதான் பாவம். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, முந்தைய ஜென்மம், அதுக்கு முந்தைய ஜென்மம், 7 ஜென்மமா சேர்ந்து வந்த பாவம், அதை ஒரே நாள்ல ஒரே ஒரு விரதத்துல அழிக்க முடியும் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நாள் தான் வைகுண்ட ஏகாதசி. இந்த வீடியோவில் ஏன் இந்த ஏகாதசி இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, வைகுண்ட வாசல் திறக்கப்படுறதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு, உண்மையிலேயே இந்த நாள் விரதம் இருந்தா 7 ஜென்ம பாவம் போகுமா, மது கைரபர் அரக்கர்கள் கேட்ட அந்த வரம் என்ன, இதை எல்லாத்தையும் ஒரு புராண கதையோட எளிமையா இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த மரபுல ஒரு மாதத்துல 2 தடவை வர்ற ஏகாதசி நாளே ரொம்ப முக்கியமான விரத நாள்னு நம்புறோம். அதுலயும் குறிப்பா மார்கழி மாதத்துல வர்ற வளர்ப்பிறை ஏகாதசினா அதுதான் ரொம்பவே புனிதமான நாள்னு சொல்லுவாங்க. இந்த நாள் மனசை சுத்தம் பண்ணிக்க, ஆன்மீகமா முன்னேற ரொம்ப ஏற்ற நாளா கருதப்படுது. இந்த வருஷத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, ஒரே வருஷத்துல 2 தடவை வைகுண்ட ஏகாதசி வந்திருக்கு. வருஷம் ஆரம்பத்துல ஜனவரி 10ஆம் தேதி ஒரு தடவை வந்துச்சு. இப்ப வருஷம் முடிவுல டிசம்பர் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி வருது. இந்த நாள் வந்தாலே எல்லா மகாவிஷ்ணு கோயில்களையும் அதிகாலையில வைகுண்ட வாசல் திறக்கப்படும். அதுக்குத்தான் பரமபத வாசல், சொர்க்க வாசல் அப்படின்னு பேரு. இந்த நாள் விரதம் இருந்தா நம்ம 7 ஜென்மமா சேர்த்து வச்ச பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு புராண கதையும் இருக்கு. ஒரு காலத்துல மது கைரபர்னு 2 அரக்கர்கள் இருந்தாங்க. அவங்க பிரம்மாவிடமிருந்து வேதங்களை திருடி தேவலோகமே கலங்குற மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ ஸ்ரீ மகாவிஷ்ணு வந்து அந்த 2 அரக்கர்களையும் தோற்கடிச்சு வேதங்களை மீட்டாரு. தோல்வி அடைஞ்ச அந்த அரக்கர்கள் மனம் திருந்தி பகவான் கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. எங்களால தோற்கடிக்கப்பட்ட இந்த ஏகாதசினால வைகுண்ட ஏகாதசியா மக்கள் அனுசரிக்கணும். இந்த நாள் வடக்கு வாசல் வழியா வர்ற பக்தர்களுக்கு மோட்சம் தரணும் அப்படின்னு கேட்டாங்க. மகாவிஷ்ணு அப்படியே ஆகட்டும்னு வாக்கு கொடுத்தாரு. அதனால தான் இன்னைக்கும் வைகுண்ட ஏகாதசி இவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த நாள் அதிகாலையில கோயிலுக்கு போய் வைகுண்ட வாசல் வழியா உள்ள சுவாமி தரிசனம் பண்றாங்க. முழு நாள் பட்டினி விரதம் இல்லைன்னா பால் பழம் மட்டும் சாப்பிடலாம். கோயில்கள்ல விஷ்ணு பக்தி பாடல்கள், உபன்யாசங்கள்னு நாள் முழுக்க நடக்கும். அதனால நிறைய பக்தர்கள் கோயிலிலேயே தங்கி முழுசா பக்தியிலேயே தங்களை அர்ப்பணிச்சுக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க வீட்டிலேயே பூஜை விளக்கு ஏற்றி பகவானை நினைச்சு வழிபாடு பண்ணுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்றிரவு தூங்காம கண் விழிச்சிருப்பது. இந்த நாள் முழுக்க உடம்பை விட மனச முழுக்க பகவான் நினைவுல இருக்கணும். அதுதான் இந்த விரதத்தோட உண்மையான அர்த்தம். தமிழ்நாட்டில் ஸ்ரீ ரங்கநாதர் கோயில்ல வைகுண்ட ஏகாதசிக்கே பிரபலமான இடம். அதிகாலை பரமபதல் வாசல் திறக்கும் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் பண்ண வருவாங்க. அதே மாதிரி திருமலை ஸ்ரீ வெங்கடாசலபதி கோயில், உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் கோயில், இங்கெல்லாம் கூட வைகுண்ட ஏகாதசி ரொம்ப கோலாகலமா நடைபெறும். நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ சேர்ந்த பாவங்கள், பாரங்கள், வேதனைகள் அதையெல்லாம் ஒரே நாள்ல பகவான் முன்னாடி வச்சு இனி நான் நல்ல வழியில தான் நடக்க போறேன்னு மனசார சொல்லுற ஒரு நாள் தான் வைகுண்ட ஏகாதசி. இந்த நாள்ல நாம வைகுண்ட வாசல் வழியா போறோம் அப்படின்னா அது கோயிலுக்குள்ள போறதுக்காக மட்டும் இல்ல, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இருட்டை விட்டு ஒளிக்குள்ள நுழையிறதுக்கான ஒரு பயணம். 7 ஜென்ம பாவம் போகும்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னா அதுக்கு காரணம் நம்ம மனசு உண்மையிலேயே மாறுற அந்த நொடிதான். ஒரு நாள் பட்டினி இருந்தா உடம்பு சுத்தமாகும். ஆனா ஒரு நாள் முழுக்க பகவான் நினைவுல இருந்தா ஆத்மா சுத்தமாகும். அதனாலதான் மகாவிஷ்ணு இந்த நாளை மோட்சத்துக்கான வாசலா வைத்தாரு. இந்த வைகுண்ட ஏகாதசி நாள்ல நம்ம கோயிலுக்கு போனாலும் சரி, வீட்ல இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து மனசுக்குள்ள நாராயணான்னு சொல்லுங்க. ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க, அது போதும். ஏன்னா வைகுண்டம் எங்கேயோ இல்லை, நம்ம மனசு சுத்தமானா அதுவே வைகுண்டம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இப்படி ஆன்மீக கதைகள் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.